ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்பவே சுலபமான ரொம்பவே சூப்பரான காரசாரமான நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு அகலமான கடாயை பார்த்து எடுத்துக்கணும். கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா முழுமையாக வதங்கணும். மசாலாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு தோல் நீக்கி இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு கூடயே நம்ம 2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் மிளகு தூளாக சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் ரெசிபி கடைசிக்குள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் முழுமையாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டு 2 பழுத்து தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வரும். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்கு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுருங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லாவே மசிஞ்சு வந்திருக்கு. இப்போது கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்புத்தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட குழம்புத்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நண்டை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். பெரிய பெரிய நண்டாக இருந்தால் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன நண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் உடைக்க தேவையில்லை. மோஸ்ட்லி இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சேர்க்குற ஸ்பைசஸ்லாம் உள்ளே நல்லா இறங்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ க்ளீன் பண்ணி வச்ச எல்லா நண்டையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நண்டு மசாலாவோட நல்லா கோட்டார வரைக்கும் இதை நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. நம்ம செய்கிற எல்லா நண்டு ரெசிபிலையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறது தான் கொஞ்சம் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி அடியிலேருந்து இந்த மாதிரி எடுத்து மசாலா மேலே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிண்டி விடுங்க. இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச மிக்சிலேயே தண்ணியை ஆட் பண்ணி சேர்த்ததுனால கலர் அந்த கலரில் இருக்குது. கிரேவிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நண்டெல்லாம் இப்போது ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நண்டும் 80% நல்லா வெந்திருக்கு. இந்த ரெசிபி நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன். நிறைய ஸ்பைசஸ்லாம் சேர்க்கலை, தேங்காய்லாம் சேர்க்கலை. தேவையான ஸ்பைசஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ திரும்ப இன்னொரு முறை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே இந்த மாதிரி மூடி போட்டு திரும்ப வேக வைங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நண்டும் ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு. மொத்தமாகவே நான் 20 நிமிஷம் நண்டை வேக வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நண்டு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக கமன்னு ரெடியாகி வந்திருக்கு. இப்போது நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, டேஸ்ட்டாக கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.